அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் ஒரு மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான பண தேவை சமயத்தில் இந்த அமல் தங்களுக்கு பயன்படும். பார்ப்பதற்கு முன்பாக இது சார்ந்த ஒரு சம்பவத்தை தங்களுக்கு சொல்கின்றேன். இந்த அமலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர், அவருக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அப்போ அவர் இந்த அமலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவருடைய பழக்க வழக்கிலிருந்து ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், புறாக்களுக்கு தீனி போடுவது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பழக்கமாக வைத்திருந்தால், ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு மேலே கடுமையான புறாவுடைய சத்தம் கேட்டது. போய் பார்க்கின்றார். புறாவுக்கு மேல் ஏதோ பெரிய ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய பறவை உட்கார்ந்து இருக்கின்றது. இவர் உடனே கதவை அழைத்து விடுகின்றார். தன்னுடைய நண்பர் ஒருவரை கூப்பிடுகின்றார். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பெரிய பறவை பிடிக்கின்றார்கள். அதை விற்பனை செய்யும் போது 2 லட்சம் வரை கிடைத்து என்பதை நம்மால் கேள்விப்பட முடியுது. 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவருடைய பண தேவையும் சமயத்தில் அவர் அல்லாஹ்வின் மூலமே உதவி தேடியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இல்லம் தேடி இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான். ரொம்ப இலகுவான அமல். 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் என்றால் என்ன? நம்முடைய தேவையை முன்னிறுத்தி அல்லாஹ்விடம் இந்த தேவைக்காக வேண்டி நான் தொழுகின்றேன், என்னுடைய தேவையை உன்னுடைய கிருபை காரணத்தினால் நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக, தொழுகையை கபூல் செய்வாயாக என்று தொழுவதுதான் ஹாஜத் நஃபில் ஆகும். ஹாஜத் என்றால் தேவை என்று பொருள் ஆகும். நஃபில் என்றால் உபரி என்ற அர்த்தம். அல்லாஹ்விடம் தேவையை தொழுது கேட்கின்றோம். இதுதான் ஹாஜத் நஃபில். 2 ஹாஜத் நஃபில் தொழுது கொள்ளுங்கள். தொழுது பிறகு சூரா யாசின் 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். 3 முறை ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இதை அவர் தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றார். எத்தனை நாள் என்று செய்தார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இரட்டிப்பு மடங்கு லாபம் தந்தான் என்று படிக்க முடிகின்றது. இந்த நிகழ்ச்சியும் இந்த அமைப்பையும் பாடிச்சோம். தங்களுக்கு இதை எத்தி வைக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை போன்ற அமல்கள் செய்து கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.